ஆடியன்ஸ்க்கு ரொம்ப திணிக்க வேணாம்னு சொல்லிட்டு அது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நீங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன் எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னைங்கிறதோ இல்ல ஏரியா பேரோ அண்ணா நகருங்கிறதெல்லாம் இருக்காது. எதுக்கு நீங்க வந்து நான் சஃபாரி ஷூட் வச்சு தச்சிருக்கேன் கார்த்தி சார் சொல்லுவார்ல, அது 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 ஆக்சுவலா ஆட் பண்றதுக்கே இல்ல. அது மக்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட நடிக்கிறோம். அது அது ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ப்ளஸ் நம்மளா போய் பேசினா என்ன அது தப்பாக நினச்சிப்பாங்களோங்கிற ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பட் அவர் ரொம்ப கேஷுவலாக பேசினார். அவர் யூஎஸ்ல நடந்த ஒரு ஹாரர் ஸ்டோரிலாம் சொன்னார். அவர் ஹாஸ்டலில் நடந்த ஹாரர் ஸ்டோரிலாம் உட்காந்து பேசிட்டு இருப்பார். நிறைய பேசுவார். ப்ளஸ் 2 பேரும் நடிகர் சங்கத்தில் இருக்கோம். ஸோ நடிகர் சங்கத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்போம். உங்களுக்கு நேரமும் பொறுமையும் இருக்குன்னா நீங்கள் சினிமாவுக்கு வாங்க. இல்லாமல் வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் அந்த 1 இயருக்குள்ளே நான் ஜெயிச்சிடணும், நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ சினிமா மட்டும்தான், பி கிடையாது. நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறோன்னா நான் இதில் தான் இருப்பேன். ஸோ நான் இது இல்லைன்னா நான் டைரக்ஷனில் இருக்கேன். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். என் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 18 கண்ட்ரீஸில் வந்து அவார்ட் வாங்குச்சு. ஸோ அதில் அப்புறம் நான் படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். படம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி டெல்லி கணேஷ் சார் இறந்ததுனால அதை கண்டினியூ பண்ண முடியல. திரும்பி நான் வந்து அது ரீஷெடியூல் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி கதையை மாற்றி எழுதிட்டு இருக்கேன். ஸோ அவரோட போர்ஷன் இல்லாமல் நான் எப்படி எழுதணும் மாற்றி எழுதிட்டு இருக்கோம். இப்போ நிறைய ஆடிஷன்ஸ் வந்து நம்ம ஓப்பனாகவே இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஒரு 10-15 குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் யாரையாவது நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஒரு ஆடிஷன் போனீங்கனாலே யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் இப்போ போய் பேசணும். நிறைய பேர்கிட்ட போய் பேசுங்க. பேசி வந்து அவங்க குரூப்ஸ் சொல்லுவாங்க, இந்த குரூப்பில் இருங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, இந்த குரூப் ஜாயின் பண்ணிங்க. ஆர்டிஸ்ட் ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, விஜய் டிவியில் இருக்கார். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரே வந்து 2-3 ஆப்ஸ் நடத்திட்டு இருக்காரு. அங்கே ரெகுலராக டெய்லி வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஆடிஷன் நடக்குது, இந்த படத்துக்கான ஆடிஷன் நடக்குது. எஸ்பெஷலி ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், இதில் யூனிஃபார்மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் கிளாத்தில் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. லைக் பாக்ஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில். இஸ் இட் பிகாஸ் அது வேற யூனிவர்ஸில் நடக்கிறதுனால? இதுல நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப திணிக்க வேணாம்னு சொல்லிட்டு அது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நீங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன் எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னைங்கிறதோ இல்ல ஏரியா பேரோ அண்ணா நகருங்கிறதெல்லாம் இருக்காது. அதுக்கு வேற பேர் தான் இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டே டோட்டலா வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்தது. ஸோ அதனாலதான் அது அந்த டயலாக் கூட போட வேணாம்னு தான் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் போடுற ஐடியாவே இல்லை. எதுக்கு நீங்க வந்து நான் சஃபாரி ஷூட் வச்சு தச்சிருக்கேன் கார்த்தி சார் சொல்லுவார்ல, அது 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 ஆக்சுவலா ஆட் பண்றதுக்கே இல்ல. அது மக்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆட் பண்ணுது. என்னன்னா இதை கம்மி பண்ணதுனால அந்த டயலாக் வச்சோம். நீங்க மத்த கான்ஸ்டபிள் எல்லாம் பாத்தீங்களா, ஜூட் மெட்டீரியல்ல இருக்கும். ரொம்ப கசங்கிற மாதிரி அது ஜூட் மெட்டீரியல். ஸோ ஜூட் மெட்டீரியல்ல இருக்கும். கார்த்தி சாருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர் யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா படத்தில் மற்ற எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அது ஒரு விஷயமாவே கிரியேட் பண்ணாங்க அது. ஓகே சார். அதான் கான்செப்டே வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்தது. ஸோ சத்யராஜ் சார் கூட அந்த பல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த சீஃப்னஸ்க்கு ஐப்ரோஸ் அந்த மாதிரி இருக்கும். இலகடவி சாருக்கு வந்து ஐப்ரோஸ் வச்சு அதை ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுங்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணுது. மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியாது. பட் இதுதான் கான்செப்டாகவே பிளான் பண்ணது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்றும் பிடிக்கும் இல்லையா. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து இது புரியலன்னு சொன்னாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, இவன் நல்ல சார் ஏற்றுட்டு ஓகே ஆடியன்ஸ் இதுதான் எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு, ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தார். ஓகே. ஸோ கார்த்தி சார் கூட எப்படி இருந்தது ஆன் செட்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இட் வாஸ் சூப்பர். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னு வச்சுங்களேன், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், நான் ஒரு டிஸ்டர்ப்லாம் பண்ணல. கூட நடிச்சா கூட ரொம்ப பேசாமல் அப்படியே இருந்தேன் ஒரு 2 நாள். செகண்ட் டேவே அவர் வந்து நேராக வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன நிவாஸ் எப்படி இருக்க, ரொம்ப கேஷுவலா சைலண்ட் டைப். நீங்க ரொம்ப சைலண்டாவே வந்து இருக்கீங்க. பேசிக்காவே அப்படிதான். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட நடிக்கிறோம். அது ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ப்ளஸ் நம்மளா போய் பேசினா என்ன அது தப்பாக நினச்சிப்பாங்களோங்கிற ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பட் அவர் ரொம்ப கேஷுவலாக பேசினார். அவர் யூஎஸ்ல நடந்த ஒரு ஹாரர் ஸ்டோரிலாம் சொன்னார். அவர் ஹாஸ்டலில் நடந்த ஹாரர் ஸ்டோரிலாம் உட்காந்து பேசிட்டு இருப்பார். நிறைய பேசுவார். ப்ளஸ் 2 பேரும் நடிகர் சங்கத்தில் இருக்கோம். ஸோ நடிகர் சங்கத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஸோ கேப் கிடச்சா உட்காந்து பேசுவோம், நிறைய பேசுவோம். ஸோ ஓகே சார். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கணும், அப்கமிங்காக வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஆகணும் அப்படின்றாங்க, சினிமாவில் வந்து ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வராங்கன்னா உங்களுடைய அட்வைஸ் வந்து அவங்களுக்கு என்னவா இருக்கும்? அட்வைஸ்ன்னு இல்லைங்க, பேசிக்காகவே வந்து உங்களுக்கு நேரமும் பொறுமையும் இருக்குன்னா நீங்கள் சினிமாவுக்கு வாங்க.
இல்லாமல் வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் அந்த 1 இயருக்குள்ளே நான் ஜெயிச்சிடணும், நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குது. நான் வந்து எனக்கு இதுதான் 1-on-1 ஆப்ஷன்னா வாங்க. இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது, இல்லை நான் சும்மா ட்ரை பண்ணிட்டு போகிறேன்னா போயிடுங்க. அது திரும்பி சினிமாவை குறை சொல்லாதீங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு இவ்வளோ தான் நீங்கள் இப்போ டைம் ஸ்பேன் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சதுன்னா பிடிச்சிட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கிடைக்கலையா உங்களோட அடுத்த ஆப்ஷன் நோக்கி போயிடுங்க. எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ சினிமா மட்டும்தான், பி கிடையாது. ஸோ அதனால ஐம் ஸ்டிக் டு திஸ். நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ நான் இதில் தான் இருப்பேன். ஸோ நான் இது இல்லைன்னா நான் டைரக்ஷனில் இருக்கேன். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். என் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 18 கண்ட்ரீஸில் வந்து அவார்ட் வாங்குச்சு. ஸோ அதில் அப்புறம் நான் படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். படம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி டெல்லி கணேஷ் சார் இறந்ததுனால அதை கண்டினியூ பண்ண முடியல. திரும்பி நான் வந்து அது ரீஷெடியூல் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி கதையை மாற்றி எழுதிட்டு இருக்கேன். ஸோ அவரோட போர்ஷன் இல்லாமல் நான் எப்படி எழுதணும் மாற்றி எழுதிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏதோ ஒரு வகையில் சினிமாவில் இருந்துட்டு இருக்கோம். ஆமாம் சார். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் படம்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் வேற ஒரு ஷூட்டும் போயாச்சு. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்றது அப்புறம் டெல்லி கணேஷ் சார் போர்ஷன் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக மாற்றிட்டு இப்போ திரும்பி நான் கரண்ட்டில் வந்து அவர் இல்லாமல் நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ எழுதி முடிச்சுட்டு நான் ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கணும், திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதான் ரொம்பவே ஒரு இன்டெஃபினிட்டிவான பாத் தான். ஏன்னா நாம ஒரு விஷயத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது அப்படியே வேற மாதிரி அமையலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு கிடைக்காது, சில பேருக்கு கிடைச்சும் அதை ரீச் ஆகாது, கிடைச்சி ரீச் ஆகுற மாதிரியும் இருக்கு. ஸோ ஒரு நியூ ஆர்டிஸ்டா வரும்போது நான் எப்படி வாய்ப்பை போய் தேடுறது, இல்லை நான் வந்து வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயத்த அங்கே பண்றது சார்? நீங்கள் ஃபஸ்ட் திங் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் இப்போ நிறைய ஆடிஷன்ஸ் வந்து நம்ம ஓப்பனாகவே இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய குரூப்ஸ் இருக்குது, ஒரு 10-15 குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் யாரையாவது நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஒரு ஆடிஷன் போனீங்கனாலே யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் இப்போ போய் பேசணும், நிறைய பேர்கிட்ட போய் பேசுங்க. பேசி வந்து அவங்க குரூப்ஸ் சொல்லுவாங்க, இந்த குரூப்பில் இருங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, இந்த குரூப் ஜாயின் பண்ணிங்க. ஆர்டிஸ்ட் ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, விஜய் டிவியில் இருக்கார், அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரே வந்து 2-3 ஆப்ஸ் நடத்திட்டு இருக்காரு. அங்கே ரெகுலராக டெய்லி வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஆடிஷன் நடக்குது, இந்த படத்துக்கான ஆடிஷன் நடக்குது அப்படின்னு நான் பண்ணுறாங்க. சில விஷயம்னா நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு போங்க, இது ஃபேக்கா இல்லையான்னு தெரியல, 100% தெரியல, நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு போங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடிஷன்ஸ் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ஏஜ் கேட்டகரியிலேருந்து என்னென்ன கேரக்டர்னு வரைக்கும் போட்டுடுறாங்க அந்த ஆடிஷன் லிஸ்ட்லேயே. ஸோ அதை பார்த்து நீங்கள் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணணும். ப்ளஸ் மீட்டிங் பீப்புள் தானே சினிமாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மூலிமா தான் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வாய்ப்பு மூலிமா இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு படம் கமிட் ஆகிட்டிங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுற உங்களோட டெக்னீஷியனாக இருக்கும், அவங்க வேறு இடத்துல ஒர்க் பண்ணும்போது உங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி தான்.